வணக்கம். பழமொழியை காலத்தால் வெல்ல முடியாததற்கு காரணம் என்னவெனில், இது அறிவியல் வளர்ச்சியோடு வரலாற்று நிகழ்ச்சிகளையும் எளிதில் தொடர்புபடுத்திவிடும் பன்முகத்தன்மை வாய்ந்தது. இத்தன்மையை கூனி வாயால் கெட்டது போல் என்ற உயிரினம் சார்ந்த பழமொழி கொண்டு நம் முன்னோர்களின் அறிவுத்திறனை வெளிக்கொண்டு வருவதே இக்காணொளியின் நோக்கமாகும். இப்பழமொழியை வரலாற்று நிகழ்வோடு தொடர்புபடுத்தினால், இராமாயண காவியத்தில் வரும் தசரத மன்னனின் மனைவியரில் ஒருவரான கைகேயி மந்தாரை என்ற கூன்கிழவியின் வாய்ச்சொல்லால்தான் மதி இழந்து தன் மீது அளவுக்கதிகமான அன்பு கொண்ட மகனான ராமபிரானையே 14 வருடம் காட்டிற்கு அனுப்பிய நிகழ்வை மறைமுகமாக சுட்டிக்காட்ட கூனி வாயால் கெட்டாள் என வாய்மொழியாக இன்றும் கிராம மக்களிடையே இருந்து வருகிறது. இப்பழமொழியை நாம் அறிவியல் கண்ணோட்டத்துடன் உற்று நோக்கினோமானால், இங்கு கூனி என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பது என்ன என்றால், வெறுமனே 2.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கூன் போன்ற வளைந்த உருவத்தையும் கடின தோலினையும் கொண்டு அதிக புரதச்சத்தும் உண்பதற்கு மிகுந்த சுவையான கண்களையல் பிரிவைச் சேர்ந்த சிற்றிறால்களைத்தான். இவ்வுயிரினம் ஆழ்கடலில் ஒரு குழுவாகவே நீந்தும் இயல்புடையது. ஒவ்வொரு குழுவிலும் சுமார் 10,000 முதல் 60,000 வரையிலான சிற்றிறால்கள் காணப்படும். இவை 450 சதுர கிலோமீட்டர் அளவில் பறந்தும் 250 மீட்டர் அளவிற்கு ஆழமாகவும் 2 மில்லியன் டன் எடை கொண்டும் காணப்படும். இச்சிற்றிறால்கள் சூழ்நிலை மண்டலத்தின் இயற்கை சமநிலைக்கு முக்கிய பங்களிக்கிறது. அதாவது, திமிங்கலம், கடல் பசுக்கள், பென்குயின் போன்ற உயிரினங்களுக்கு இவை உணவாகவும், அதே நேரத்தில் இவ்வுயிரினங்கள் இறந்து போகும்போது இவற்றின் தோலை சிதைத்து அவற்றை உண்டு வாழ்ந்து இயற்கையை சமநிலை செய்கிறது. இச்சிற்றிறால்களின் சிறப்பு என்னவென்றால், இவற்றின் வாயுறுப்பில் அமைந்திருக்கும் வலுவான பற்கள்தான். இவைகள் வெட்டுவதற்கும் அரைப்பதற்கும் தகுந்தவாறு உருமாறியுள்ளன. இக்கடினமான பற்களை கொண்டு கடின ஓடுகளை கொண்ட உயிரினங்களை கூட இவைகளால் சுக்கு நூறாக உடைத்துவிடும் ஆற்றல் கொண்டது. இவ்வுயிரினத்தின் வாயுறுப்பு சிறப்பு உறுப்பாக கருதப்பட்டாலும், இவைகள் சில சமயங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக மாற்றிவிடுவதற்கு காரணம் என்னவென்றால், இவை கூட்டமாக ஒன்று சேர்ந்து தங்களுடைய வலுவான பற்களினால் உறுதியான பெரிய கட்டுமரத்தை கூட உருக்குலைத்துவிடும் தன்மை கொண்டது. இவை கூட்டமாக நீந்தும் போது இவற்றால் உண்டாகும் ஒளியை கொண்டே மீனவர்கள் தங்களுடைய வலைகளை பயன்படுத்தி இவைகளை சிறைப்பிடித்து விடுவார்கள். இதனையே கூனி வாயால் கெட்டால் என்ற பழமொழியை நமது முன்னோர்கள் கூறியிருந்திருக்க வேண்டும். அதே நேரம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுரையாக கூற வருவது என்னவென்றால், உருவத்தை வைத்து நாம் எதையும் எடை போடக்கூடாது என்பதும், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதையும் இப்பழமொழி கொண்டு நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். நன்றி.